இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம் எல்லோருடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் படைத்த ஆதி பெற்றோர்களான ஆதாம் ஏவாள் ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் மூலமாக உலகில் பிறந்த மனிதர்கள் பாவத்தோடே பிறப்பது மட்டுமல்ல, அவர்களுக்குள் பாவ சுபாவமும் இருக்கின்றபடியால் பூமியில் வாழ்கின்ற நாட்களிலும் இவ்வளவோ பாவம் செய்கின்றார்கள். இப்படி மனிதன் சேர்த்து கொண்ட பாவத்திற்கான சம்பளம் மரணமும் நரகமும் தான். ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் பாவத்திலே மரித்து நரகத்தை அடைவதையும் அக்கினியிலே அழிவதையும் விரும்பாமல் நம்மை உண்டாக்கின இறைவனே மனிதனாக உருவெடுத்து இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு வந்தார். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கான தண்டனை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை காப்பாற்ற சிலுவையிலேயே இரத்தம் சிந்தி பலியாக மரித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலேயே அறையப்பட்டு மரித்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை. அதைத்தான் பெரிய வெள்ளி என்று அழைக்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம் அனைவரையும் சுத்திகரிக்கின்றபடியால் நாமும் அவரிடம் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திருந்துகின்ற போது நம் பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நரக ஆக்கினையில் இருந்து தப்பித்து தன் பிள்ளைகளாக சேர்த்து கொண்டு பரலோகம் செல்ல வழியை ஏற்படுத்துவார். அவரிடத்தில் வருபவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். உங்களையும் அவர் நேசிக்கின்றார். நீங்களே இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது?